வருஷத்துல மேட்சே இப்படி பாகிஸ்தான் கிட்ட மண்ணக்கவிட்டு வந்து நிக்கிறீங்களேயா. இப்படி வந்து நம்ம ஸ்ரீலங்கா பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல ஸ்ரீலங்கா வந்து தோத்துட்டாங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல ஸ்ரீலங்கா தாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. கமில் மிசரா பத்தும் நிசங்கா இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும்னு பார்த்தா கமில் மிசரா வந்து டக் அவுட் ஆயிட்டாரு. சரி, அவர் தானே வந்து அவுட் ஆனாரு, பத்தும் நிசங்கா நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் கொஞ்ச நேரத்துல அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் குசால் மெண்டிஸும் தனஜயா டிசெல்வாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா ஷதாப் கான் வந்து நான் ஒரே ஓவரில் இவங்க 2 பேரோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி ஒரே ஓவரில் இவங்க 2 பேரோட விக்கெட்டை வந்து தூக்கி விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசலங்காவும் அவுட் ஆயிட்டாரு. இதனால ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 72 ரன்னுக்கே 5 விக்கெட்டை இழந்து பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், ஸ்ரீலங்கா மோசமான நிலைமைக்கு போறாங்கன்னு நினைக்கும் போது அப்போதாங்க ஜனித் லியாங்கே நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு. அவர் கூட ஹசரங்கா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தாருங்க. சரி, இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போதான் அப்ரார் அகமது வந்து ஹசரங்காவோட விக்கெட்டை எடுத்தாரு. அவரோட அடுத்த ஓவர்லேயே ஜனித் லியாங்கேவே வந்து தூக்கிட்டாருங்க. இதனால ஸ்ரீலங்கானால ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னைக்கு மேட்ச்ல ஸ்ரீலங்கா 128 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. உண்மையிலே ஸ்ரீலங்காவை இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சல்மான் மிர்சாவும் அப்ரார் அகமதும் தாங்க. ஏன்னா 2 பேருமே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 3 விக்கெட் எடுத்து பட்டை கிளப்பியிருக்காங்க. இதனால தான் வந்து ஸ்ரீலங்காவை இவ்வளோ கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. சரி, இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து 128 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க, பவுலிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனால் ஆரம்பத்திலே பாகிஸ்தான் பட்டையை கிளப்பிட்டாங்க. ஃபர்ஹானும் சாய் மாயிபும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே 50 ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு. பவர் பிளேலே நல்லா நொறுக்கி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்போ தான் எப்படியோ தீக்ஷனா சாய் மாயிபோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் சல்மான் ஆகாவும் அவுட் ஆயிட்டாருங்க. ஆனால் ஃபர்ஹான் இருந்துட்டு நான் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பேன் அப்படின்னு மனசை ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாரு. சரி, கடைசி வரைக்கும் நின்று மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாருன்னு பார்த்தா அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு. ஆனால் என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டே இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு சேஸ் பண்ண அம்புட் பெரிய ரன்னாக இருந்துச்சு. இதனால ஈஸியாக பாகிஸ்தான் வந்து இந்த மேட்சை 6 விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்சை பாகிஸ்தான் வந்து வின் பண்ணனால இந்த T20 சீரீஸை வெற்றியோட தொடங்கியிருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா மொதல் மேட்சை இப்படி தோத்துட்டு வந்து நிற்கிறாங்க. அடுத்து இருக்கிற 2 மேட்ச்லையாவது ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.